இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். சங்கீதம் 9 முதலாம் வசனம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். இந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று கூறினார். அவரை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த பெரிய ஒரு ஸ்லாக்கியமாகும். அவர் துதிக்கு பாத்திரர். அவரை முழு இருதயத்தோடு துதிப்பது நமக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. குவீன் மேரி இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்த போது ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய சொந்த ஊரான ஸ்காட்லாண்டுக்கு வந்து சில நாட்கள் ஓய்வெடுப்பது வழக்கம். அங்குள்ள ஜனங்களுக்கும் அந்த ராணியை மிகவும் பிடிக்கும். அடிக்கடி எந்த மெய்காவலர்களின் துணையும் இல்லாமல் பொதுமக்களுடன் பழகுவது அந்த ராணிக்கும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் சில பிள்ளைகளுடன் நடந்து கொண்டிருக்கும் போது நினைத்ததை விட அதிக தூரம் சென்று விட்டார்கள். திடீரென்று எதிர்பாராமல் பெரிய மழை பெய்தது. ஆகவே பக்கத்து வீட்டிற்குள் சில நிமிடங்கள் நின்றுவிட்டு, இன்னும் மழை விடவில்லை, ஆகவே உங்களுடைய குடையை தாருங்கள், நாளைக்கு அதை கொடுத்து அனுப்புகிறேன் என்று கேட்டார்கள். அந்த வீட்டிலுள்ள பெண்ணுக்கு அவர்கள் அந்த நாட்டின் ராணி என்று தெரியாது. ஆகவே நல்ல குடையை வீட்டிற்குள் வைத்துவிட்டு, கிழிந்து 2 கம்பிகள் பீந்து போன குடையை அந்த ராணிக்கு கொடுத்தார்கள். பல ஓட்டைகள் அந்த குடையில் இருந்தது. அந்த ராணி அதையும் மகிழ்ச்சியோடு வாங்கி சென்றார்கள். அடுத்த நாள் அந்த ராணி தன்னுடைய முக்கியமான மெய்காவலரிடம் இந்த குடையை கொண்டு போய் இந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் பெண்ணிடம் கொடுத்துவிட்டு, அதோடு கூட ஒரு புதிய குடையையும் மற்றும் சில வெகுமதிகளையும் கொடுத்து, இதை குவீன் மேரி உங்களிடம் கொடுக்க சொன்னார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்து வரும்படி கூறினார்கள். அந்த மெய்காவலர் வந்து அந்த வீட்டின் கதவை தட்டி, குவீன் மேரி உங்களிடம் இந்த குடையையும் இந்த வெகுமதிகளையும் கொடுத்து தங்களுடைய நன்றியை தெரிவிக்க கூறினார்கள் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அந்த பெண்ணுக்கு கண்களில் கண்ணீர் வடிந்தது. என்னிடம் வந்தது இந்த தேசத்து ராணி என்று எனக்கு தெரிந்திருந்தால் என்னிடத்தில் உள்ள சிறந்த குடையையே கொடுத்திருப்பேன். இவ்வளவு அருமையான தருணத்தை நான் இழந்து விட்டேனே என்று புலம்பினார்கள். இன்றும் கூட நம்முடைய இருதயத்தை நம்மை சிருஷ்டித்த நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு, உன் இருதயத்தை எனக்கு தா என்று நம்முடைய இருதயத்தில் தங்குவதற்காக நம்மிடத்திலே வருகிறார். நம்முடைய முழு இருதயத்தையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய கண்ணீருள்ள கவலையுள்ள இருதயத்தை அவருடைய அன்பினால், அவருடைய சந்தோஷத்தினால், அவருடைய சமாதானத்தினால் நிரப்பி கொடுப்பார். நம்முடைய இருதயத்தின் காயங்களையெல்லாம் கட்டுவார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய நம்முடைய ஆண்டவரை நம்முடைய முழு இருதயத்தோடும் துதிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளில் நாங்கள் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.